இப்போத்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் இருந்தால் வெள்ளி செயின் வாங்குறதே கஷ்டங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு 3200 இருந்தாலே கோல்டு செயின் வாங்கிக்கலாம். வெறும் 4 கிராம்ல இருந்தே நம்மக்கிட்ட முகப்பு தாலி கொடி இருக்குங்க. வெறும் 8 கிராம்ல இருந்தே நம்மக்கிட்ட ஜென்ஸ்க்கான சிங்கப்பூர் செயின் பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. வெறும் 3 கிராம்ல இருந்தே நம்மக்கிட்ட பேபி கலெக்ஷன்ஸும் இருக்குங்க. இப்போத்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன் வெறும் 3200 இருக்குங்க. பெரியவங்க போடக்கூடிய செயின்ஸ் கூட நம்மக்கிட்ட 1 பவுனுக்கே பார்வையாக இருக்குங்க. ட்ரெண்டி காலேஜ் வேர் கலெக்ஷன்ஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் டாலரு. உங்களுக்கு இந்த செயின் வித் டாலரே எடுத்திங்கன்னா ஒரு 10,000க்குள்ளேயே நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. இந்த டைமண்ட் டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு 5500 இருக்குது. நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பவுனில் வந்திருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன் தான். முகப்பு செயின் கலெக்ஷனுங்க. அதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பேட்டர்னே சொல்ல. ஏன்னா லக்ஷ்மி இருக்குங்க. அதில் லக்ஷ்மியில் வந்து உங்களுக்கு எனாமல் டச் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும். அப்பெல்லாம் வேணாங்க எனக்கு நார்மல் செயின் வேணுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் அதுவும் நம்மக்கிட்ட இருக்குங்க. நார்மல்லே வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். என்ன ரீசன் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர்னே சொல்லலாம். இந்த பார்வைக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மென்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்காக தரமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வேலு இந்த மாதிரி நிறையா ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மீன் வேலு இந்த மாதிரி தானே போடுவோம். ஸோ அந்த டாலர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய செயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி வெறும் 2 கிராமில் டர்க்கிஷ் பேட்டர்னில் டாலர்ஸே நம்மக்கிட்ட பெருசாக அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அது வந்து இந்த செயின் கூட போடும்போது உங்களுக்கு ஹாரம் லுக்கில் இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த செயினுக்கு இந்த டாலர்ஸ் போடும்போது. ஸோ பேபிஸ்க்கு ஸ்பெஷலாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 16 இன்ச்சில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நார்மலாக குழந்தைக்கு நம்ம போடும்போது அது கண்டிப்பாக வாயில் வச்சு கடிக்கும் இல்லைங்களா, அதனால நான் சொல்கிறேன். ஸோ 16 இன்ச்சுக்கும் போது குழந்தைக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் கடிக்க மாட்டாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து குழந்தை செயினை நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி செயின்ஸுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250 மில்லிலேருந்தே ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் செயின் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸ்டார்டிங் நான் சொல்கிறேன் எங்கேயுமே உங்களுக்கு 250 மில்லியில் செயின் கலெக்ஷன்ஸ் கிடைக்காது. அது மட்டும் இல்லைங்க, 3 பவுனுக்கு மேலே நீங்கள் செயின் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட எடுக்கும்போது வெறும் 9% நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. வெறும் 9% செயின் வாங்கணுமா? அப்போ நம்ம நவரத்னாக்கு வாங்க. என்னென்ன செயின் கலெக்ஷன்ஸ் என்னென்ன வெயிட்டில் இருக்குதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட நேம் வந்து அனுஷா. இவங்க என்னோட ஹஸ்பண்ட் விமல். ஆக்சுவலாக நான் வந்து மேரேஜ்க்கு ஃபஸ்ட் டைமு இன்ஸ்டா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தோம். அப்போ வரும்போது அவங்களுக்கு வந்து எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து செகண்ட் டைமு. நீ அடுத்து 3rd டைம் 4th டைம் நாங்கள் கண்டிப்பாக வருவோம். அதுமாதிரி கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போது வந்து ஒரு சேவிங்ஸ்க்காக நாங்கள் எடுக்கிறதுக்காக வந்தோம். மேரேஜ் அப்போது எனக்கு நிறைய ஜுவல் இங்கே வந்து எடுத்துகிட்டு போனோம். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் குவாலிட்டியாகவும் இருக்குது. எதுவுமே கட் ஆகலை. எந்த ப்ராப்ளமுமே ஆகலை. ஸோ அதனால் செகண்ட் டைம் எடுக்கலான்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். இனி அடுத்தும் நாங்கள் தீபாவளிக்கு அப்புறமும் வருவோம். அப்புறம் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்படி வேணும்னு சொன்னீங்கன்னா அதுமாதிரி செஞ்சு கூட கொடுப்பாங்க. அது உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் எப்படினாலும் வாங்கிக்கலாம். ரொம்ப சின்ன 1 கிராம்ல இருந்தே உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இவங்களோட சர்வீஸ். தேங்க்யூ.
ஸ்டார்டிங்கே நம்ம ஸ்பெஷலான பீசஸ் போயிடலாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது, அது 100% சொல்லலாம். ஏன்னா நம்மக்கிட்ட மட்டுமே கிடைக்கக்கூடிய 4 கிராமில் ஸ்பெஷலாக இவ்வளோ பார்வையான முகப்பு செயின், பார்வைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மினிமலிஸ்டான ஒரு செயின்னே சொல்ல, ரொம்ப அழகான ஒரு செயின் கலெக்ஷன் இது. 4 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மக்கிட்ட முகப்பு செயின் பொறுத்த வரைக்கும். நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 42,000 43,000 இருந்தால் நீங்கள் வாங்கிக்க முடியுங்க முகப்பு செயின். அவ்வளோ ட்ரெண்டியான ஒரு செயின் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இப்போத்த ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக போகிறதுக்குள்ள விரும்புறது இல்லைங்க. ஃபஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா 3 பவுன் 4 பவுனில் போட்டால் தான் செயினுங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ட்ரெண்டு போய் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செயின் போட்டிருக்கணும், ஆனால் போட்டிருக்க மாதிரியே தெரியக்கூடாது, ஆனால் ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் செயின் கலெக்ஷன் தான். முகப்பு செயின் வந்து யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கக்கூடிய வெறும் 4 கிராம்லேருந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்திருக்கோங்க. அதுதான் ஸ்பெஷலே. அது வந்து போட்டால் எப்படி இருக்கும், லுக் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப கிளாஸியான ஒரு செயின் கலெக்ஷன்னே சொல்லலாம். சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க. ஏன்னா இது வந்து டைமண்டை வந்து சைடில் வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சனாலேயே உங்களுக்கு டைமண்ட் லுக் இருக்குது. ஆனால் டைமண்ட் இல்லை, நார்மல் ஸ்டோன் தான். பயந்துக்கிறீங்கன்னா ஒரு 4 கிராம் முகப்பு செயின் வாங்கணும் அப்படின்னா ஒரு 42,000 இருந்தால் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதுவும் 916 ஹால்மார்க் ஹெச்ஐடிலேயே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பவுனில் வந்திருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன் தான், முகப்பு செயின் கலெக்ஷனுங்க. ரொம்ப ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ். அந்த செயின் பார்த்தீங்கன்னா 4 கிராம் செயின். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா 4 கிராம் செயின் ரெகுலர் யூஸ் போடலாம், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா 1.5 பவுன் செயின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா 1.5 பவுனுங்கும் போது உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். 1/2 பவுனுங்கும் போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வேர்க்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக செயின் போடுறது பிடிக்காது, அதனால உங்களுக்கு 4 கிராமில் சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுன்லலாம் ஒரு சிலருக்கு இப்போவும் இருக்காங்க நிறைய பேர். எனக்கு வந்து 3 பவுன் செயின் வந்து 5 பவுன் மாரி தெரியணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நாங்கள் என்னங்க பண்ணுறது? அதனாலேயே நாங்கள் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோங்க இந்த செயின் கலெக்ஷனை. இது எவ்வளோ கலெக்ஷன்ஸ் பாருங்க, ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. 3 பவுனு 2 பவுனு 1.5 பவுனுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இவ்வளோ பார்வையான செயின் கலெக்ஷன்ஸ், அதுவும் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. தாலிக்கொடி வாங்கணும் ஆனால் வந்து முகப்பு இல்லாமல் வேணும்னா இந்த மாதிரியும் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிள். ஆன்டிக்ல கூட விட்டு வைக்கலங்க நாங்கள், அதுலேயும் இருக்குங்க முகப்பு. நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொட்டி கிடக்குதுங்க. ஸோ இந்த செயின் பாருங்கள் எவ்வளோ பார்வையாக சூப்பராக இருக்கக்கூடிய ட்ரெண்டியான ஒரு செயின் கலெக்ஷனே சொல்லலாம். பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஹார்ட்டுங்க, ஹார்ட்டில் 3D எஃபெக்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு செயின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த முகப்பு செயின் ஏன் ஸ்பெஷல் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டிங் கலர் 3மே கொடுத்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒயிட்டு க்ரீனு ரெட்டுன்னு சொல்லிட்டு எந்த ட்ரெஸ்க்கு வேணால் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாங்க. இப்போத்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு செயின் கலெக்ஷன் தான். ஸோ சீக்கிரமாக வந்து மிஸ் பண்ண வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, வரைக்கும் உங்களுக்கு லைஃப் நல்லா வருங்க, அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் இவ்வளோ தூரம் இன்சிஸ்ட் பண்ணி நான் இதை சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட முகப்பு செயினில் என்னென்ன பேட்டர்னில் வேணும், என்னென்ன டிசைன்ஸில் வேணுமோ அத்தனை டிசைன்ஸும் கொட்டி கிடக்குதுங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு எனாமல் வச்ச மாதிரி இருக்குது, அதுலேயே வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஆன்டிக்கில் இருக்குது, ஸ்டோன் வச்சுருக்கு, ஸ்டோன் வைக்காமல் இருக்குது, செயினில் வந்து 2-3 வெரைட்டிஸில் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான ஷேப்ஸில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் நம்ம முகப்பு செயின் மட்டுமே கொடுக்குறோன்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 4 கிராம்லேருந்து அது சொல்லவே வேணாங்க. 4 கிராம் நம்ம வாங்குறோன்னா 42,000 சம்திங், ஒரு 1.5 பவுன் அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பவுனில் வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் நம்மக்கிட்ட. ஒரு செயின் பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாத்துக்கும் ட்ரெடிஷ்னலான ஒரு பேட்டர்னே சொல்ல. ஏன்னா லக்ஷ்மி இருக்குங்க, அதில் லக்ஷ்மியில் வந்து உங்களுக்கு எனாமல் டச் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது இந்த கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம். அதுக்கு மேலே 2 கோல்டன் பால்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி ஆன்டிக்கில் கூட நம்ம பண்ணிக்கலாங்க, இல்லை ஆன்டிக் வேணாலும் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வேணாம், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோனே பிடிக்காது, ஸ்டோன் போட்டால் நம்மளுக்கு வந்து ரீவேல்யூவேஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டில் வாங்க மாட்டாங்க. அது ஒரு வகையில் உண்மை தான். ஏன்னா ஸ்டோன் வச்சு வாங்கும்போது நாளைக்கு கொடுக்கும்போது ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ராசஸ், உங்களுக்கு வந்து லாஸும் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் இல்லாமல் எடுக்கும்போது நாளைக்கு கொடுக்கும்போது அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே போகும், ஸ்டோன்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட் என்னென்னா அந்த ஹீட் பண்ணி உங்களுக்கு அந்த டஸ்ட்டு அது மட்டும் லெஸ் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்குவாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட முகப்பு செயின்னாலே உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருக்கு. ஒரு 4 கிராம் இருந்தாலே, அதாவது 4 கிராம் காசு இருந்தாலே நம்ம வந்து முகப்பு செயின் வாங்கிக்கலாம்டா நம்ம நவரத்னாலேன்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ 4 கிராம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 42,000 43,000 நீங்கள் வாங்கிக்கலாங்க. அதுவே வந்து கொஞ்சம் பார்வையாக கொஞ்சம் பெருசாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 12 கிராம் போது இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு 1,24,000 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்கிக்கலாங்க. 1 பவுனில் பார்த்தீங்கன்னா முகப்பு செயின் மேக்ஸிமம் வராது, உங்களுக்கு வேணும்னா நம்ம 1 பவுன்லேயும் பண்ணிக்கலாம். 1 பவுனில் கொஞ்சம் பார்வையாக இருக்குங்க. 1 பவுனுக்கும் போது ஒரு 83 84 அந்த ரேஞ்சில் வருங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பவுனில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 1,64,000 62,000 நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பவுன் 4 பவுன் சொல்லிட்டு நீங்கள் எத்தனை பவுனில் வேணுமோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க. அண்ணன் ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்க முடியும். நான் இன்றைக்கி ரேட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் ரீசன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் சொல்ல வேண்டியதே இல்லை, நீங்கள் பார்த்துட்டீங்க. அதனால் அதெல்லாம் எனக்கு வேணாங்க, எனக்கு முகப்பெலாம் வேணாங்க, எனக்கு நார்மல் செயின் வேணுங்க அப்படின்னு கேட்டிங்கனால அதுவும் நம்மக்கிட்ட இருக்குங்க. நார்மல்லே வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். என்ன ரீசன் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர்னே சொல்லலாம். இந்த பார்வைக்கு சொல்கிறேன். 2 பவுனில் செயின் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அது என்ன 3 பவுனா 4 பவுனா அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும் நம்மக்கிட்ட செயின் கலெக்ஷனு. ஏன்னா 2 பவுனுக்கே 3 பவுன் 4 பவுன் பார்வைக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம். அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸுமே நம்ம நார்மல் செயின்ஸே நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்ஸ்லேயும் வச்சுருக்கோங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டணுமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம கடையில் குமிஞ்சு கிடக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும். எப்படி வேணாலும் சொன்ன காரணம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு சில டிசைன் வந்து உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ அந்தமாரி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட மேக்ஸிமம் இருக்குங்க, எல்லா செயின் கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணுமோ எப்படி வேணும் நம்ம கடையில் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக வாங்கிக்க முடியும். ஸோ அதில் ஒரு பேட்டர்ன் தான் இதுனே சொல்லலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேர் கலெக்ஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பவுனில் ஸ்டார்ட் ஆகும். மற்ற கடையில் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பவுன் 3 பவுனுக்கு இவ்வளோ பார்வையான கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவும் 916 ஹால்மார்க் HADலே நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. வேறு லெவல் கலெக்ஷன் சொல்லலாம். ஒவ்வொரு கலெக்ஷனுமே அவ்வளோ பார்வையாகவும் ரொம்ப கிளாஸாகவும் இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ பார்வையாக கொண்டு வந்துட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்ங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சில செயின்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்களே சொல்லிடுவோம். ஸோ இவ்வளோ பார்வையாக இருக்கிறீங்க இந்த கிராமுக்குங்கும் போது உங்கள் ஹேண்ட்லிங்கில் தான் மெயின் இருக்குது. ஏன்னா 5 பவுனுக்கு வாங்கிட்டு போகிறவங்களும் கட் பண்ணுறவங்க இருக்காங்க. 1 கிராம் வாங்கிட்டு போயிட்டு வருஷ கணக்காக போட்டிருக்கவங்களும் நாங்கள் பார்த்துருக்கோங்க. அதனால் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப கிளாஸியாக ரொம்ப ஃபேன்சியாக வேணும் கலெக்ஷன்ஸ் வேணும். அதுவும் நம்ம நவரத்னால வந்தீங்கன்னா கொட்டி கிடக்குங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா இதை விட thousands ஆஃப் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் நேர்லேயே வந்து. ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணால் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு ரேட்டுக்கானது தான் நான் சொல்லிட்டு இருக்கேங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 பவுனுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 9% கொடுத்து நீங்கள் தாராளமாக இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பவுனுக்கு மேலே சொல்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸுங்க. அதனால தான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே நீங்கள் பார்த்துடாத கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ் ஜென்ஸும் போட்டுக்கலாம், லேடிஸும் போட்டுக்கலாம். அந்தமாதிரி கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு 2 பவுன் நீங்கள் எதிர்பார்த்த பவுனில் இல்லை, அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு 5 பவுன் 6 பவுன் நீங்கள் எத்தனை பவுன் கேட்டாலும் நாங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணி கொடுத்துருவோம். 10 to 15 டேஸுங்கிறது மேக்ஸிமம் டைமுங்க. ஒரு சில செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 வாரத்துக்குள்ளேயே நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அந்தமாரி செயின் கலெக்ஷன்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குங்க. நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களுக்கே காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால நம்ம சைடு வந்துட்டு அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மென்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்காக தரமாக இருக்குங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாகவும் கொண்டு வந்துடும். இவ்வளோ பேட்டர்ன்ஸ் வந்து ஜென்ஸுக்கு இருக்கான்னு நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா? லோட்டஸ் செயினுங்க எங்கே போனாலும் ஜென்ஸுக்கு எடுத்தோன்னே இப்போல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயின் தான் எடுத்து இந்தாங்க சார் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ அந்தமாரி கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட எல்லா பவுன்லேயும் இருக்குது. லோட்டஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னே சொல்லலாம். இப்போ எங்கே எடுத்தீங்களே காணாது, இது இங்கே இருக்குது பாருங்க. இந்த செயின் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா லோட்டஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னுங்க. ஸோ அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இது லோட்டஸ் செயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெகுலர் வேர் போடுறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். என்ன ரீசன்னா சீக்கிரம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரு சில பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக போட்டுக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன்லாம் பாருங்கள் நீங்கள் ரெகுலராக போட்டுக்கலாம், என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. அது கூட ஒரு டாலர் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க, ஒன்றுமே ஆகாது. அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலர் வேர் போடுறதுக்குன்னு தனியாக இருக்குங்க செயின்ஸு. ஜென்ஸுக்காகட்டும் விமனுக்காகட்டும் எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்லிடுவோம் எது ரெகுலர் வேர் எது வந்து பார்ட்டி வேர்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போட மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போட மாட்டாங்க செயின்ஸ். எதாவது ஃபங்க்ஷனு இந்தமாரி கல்யாணம் எதாவது காது குத்து இந்தமாரி வந்துச்சுன்னா போட்டு நீட்டாக கட்டி வச்சுருவாங்க. ஸோ அந்தமாரி கலெக்ஷன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பவுன் செயின் எடுக்கிறோம் அப்படின்னா அதுவே 3 பவுன் 4 பவுன் மாரி பார்வையாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்தமாரி செயின்ஸ் போய்க்கலாம். ஸோ ஒரு சில செயின்ஸ் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெகுலராக போட்டே இருக்கணும் அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி அதாவது பார்வை கம்மியாக இருக்க செயின்ஸ் தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேங்க. ஏன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா வந்து பார்வை கம்மியாகும் போது அந்த வெயிட்டுக்கு ஏற்ற ஸ்ட்ராங்னஸ்
யூனிக்னஸ் கிடைக்கும், அதனால நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ஸுக்காக வந்திருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்லேருந்து நம்ம ஜென்ஸுக்கு வந்து நல்லா பார்வையாக நல்லா இருக்குங்க. நான் ஒரு பவுனுங்கும் போது ஒரு 83 84 ரேட்டுக்கே நமக்கு வருது. பார்த்தீங்கன்னா நம்ம போட்டால் அப்படியே ராஜா பகதூர் மாதிரியே இருப்போங்க, அந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த செயின். அது சும்மா சொல்கிறேன், இந்த மாதிரி நல்லா கிளாஸாக இருக்கும், நல்லா பார்வையாக இருக்குங்க, அதனால சொல்கிறேன். நல்லா இருக்கு, எனக்கு போட்டு காமிச்சிருக்கேன், யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாங்க. ஸோ இந்த செயின் பார்த்தீங்கன்னா போட்டால் இந்த ஒரு லுக்கில் இருக்குங்க, ரொம்ப கிளாஸியான ஒரு செயின், நல்ல ஒரு செயின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இது வந்து பார்ட்டி வேருக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த செயின் போட்டு நீட்டாக கழட்டி வச்சுங்க. ரெகுலர் போடும்போது நம்மளுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மென்ஸுக்கு வந்து செயின் மட்டும் இல்லைங்க, இதுக்கு மேட்சிங்காக நம்மக்கிட்ட பெண்டன்ஸும் இருக்குங்க. அதாவது ஜென்ஸ் போடக்கூடிய மீன் டாலரு, முருகர், இந்த மாதிரி இந்த மாதிரி வேலு, இந்த மாதிரி நிறையா ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மீன், வேலு இந்த மாதிரி தானே போடுவோம். ஸோ அந்த டாலர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய செயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி வெறும் 2 கிராமில் டர்க்கிஷ் பேட்டர்னில் டாலர்ஸே நம்மக்கிட்ட பெருசாக அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அது வந்து இந்த செயின் கூட போடும்போது உங்களுக்கு ஹாரம் லுக்கில் இருக்குங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த செயினுக்கு இந்த டாலர்ஸ் போடும்போது குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாம் பார்க்குறக்கு உங்களுக்கு நல்லா பெருசாக தெரியும். ஆனால் 3 கிராம்லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் தாங்க. இதுக்காகவே ஒரு பிள்ளையை நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். குழந்தை இல்லைங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய பிள்ளைக்கு போட்டு காட்டுறோங்க. இந்தமாரி பெண்டன் கலெக்ஷன்ஸ் சேர்த்தே நீங்கள் ஒரு 3 கிராமுக்கு சூப்பராக எடுத்துக்கலாங்க. ரொம்ப பேபிஸ்க்கு ஸ்பெஷலாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 16 இன்ச்சில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நார்மலாக குழந்தைக்கு நம்ம போடும்போது அது கண்டிப்பாக வாயில் வச்சு கடிக்கும் இல்லைங்களா, அதனால நான் சொல்கிறேன். ஸோ 16 இன்ச்சுக்கும் போது குழந்தைக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் கடிக்க மாட்டாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து செயினை நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க. செயின் வந்து நம்ம சேஃபாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்வையாக 3 கிராமுக்கு நம்மளுக்கு சூப்பராக எடுத்துக்கலாம். 16 இன்ச்சில் நம்ம குழந்தைங்களுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம். 3 கிராமில் எடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 32 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணி தான் வந்து வாங்கிக்கோங்க. அது கூட டாலர் கலெக்ஷன்ஸும் இருக்குது, நிறைய டாலர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ஃபபெட்ஸுங்க, இப்போ குழந்தைங்களுக்கு நார்மலாக பேர் வச்சுருக்கோம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர் சூர்யா இல்லை வந்து என்ன பேராக இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி டாலர்ஸ் நம்ம வச்சுருக்கோம், இனிஷியலில் வச்சுருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் டாலர்னால் நீங்கள் வந்து வெயிட் வச்சுன்னு நினைக்க வேண்டாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 1/2 கிராம் 1 கிராம்லேருந்து அவைலபிளாக இருக்குங்க டாலர்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 1 கிராம்னா நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க 18 கேரட்டாக இருக்குமோ அப்படின்னு கூட உங்களுக்கு தாட் போகலாம் இல்லைங்களா. ஆனால் எல்லாமே 916 கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ எல்லா ஆல்ஃபபெட்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் எது வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்க முடியுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி செயின்ஸுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 250 மில்லிலேருந்து இந்த செயின் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 250 மில்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 916 இல்லைங்க, எப்போவுமே எங்கேயுமே 916 250 மில்லிக்கு பண்ண முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கேரட்டில் வரக்கூடிய செயின் தாங்க. இந்த 18 கேரட்டில் வரக்கூடிய செயின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 250 மில்லி 300 மில்லி 500 மில்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கு மேலே இருக்க செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 2 கிராம்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 916 செயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை 250 மில்லிங்கும் போது உங்களுக்கு ஒரு 3200 அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. இந்த செயின் கலெக்ஷன்ஸு ரொம்ப மினிமலிஸ்ட்டாக போடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 1500 கலெக்ஷன்ஸ்க்கு மேலே ஒரு மாதத்துக்கே போகும், அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு இதெல்லாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் பண்ணி நம்மக்கிட்ட ஒரு 3000 இருக்கா 3500 இருக்கா நீங்கள் தாராளமாக செயினே வாங்கிக்கலாம். அதுவும் 18 கேரட்டில் வாங்கிக்கலாம். இது கூட டாலரோடு சேர்த்து போடும்போது ஒரு 10,000க்குள்ளேயே நீங்கள் டைமண்ட் டாலரும் சேர்த்தே நீங்கள் போட்டுக்கலாங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அதாவது நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்திருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். இதில் இம்போர்ட்டட் பீசஸ்ங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லி கணக்கில் தான் வரும், பீஸ் கணக்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு செயின் கலெக்ஷன் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இது வந்து 250 மில்லி செயினுங்க. ஸோ இந்த செயின் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டாலர் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் டாலரு. உங்களுக்கு இந்த செயின் வித் டாலரே எடுத்திங்கன்னா ஒரு 10,000க்குள்ளேயே நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. டைமண்ட் டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு 5500 இருக்குது. ஸோ செயின் ஒரு 3200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7000 சில்லற 8000 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் தாராளமாக செயின் வித் பெண்டன்ட்டே வாங்கிக்கலாம். இவ்வளோ ஸ்பெஷலான ஒரு செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரேர் கலெக்ஷனே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக போயிடும், இன்விசிபிள் செயின்னு சொல்லுவாங்க. இந்த செயின் பார்த்தீங்கன்னா போட்ட மாதிரியே தெரியாது, ஆனால் டாலர் போடும்போது அதோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப கிளிட்டர் ஆகுங்க பார்க்கறக்கு. வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த சன்லைட்டில் போகும்போது இந்த செயின் அவ்வளோ கிளிட்டர் ஆகும், பார்க்கறக்கு
பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஒர்த்ஃபுல்னே சொல்லலாம். இந்த செயின் கூட இந்த பெண்டன்ட் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா ஐடி பீப்புள் இந்த மாதிரி காலேஜ் பீப்புளுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் சொல்கிறேன், இந்த செயின் கலெக்ஷன்லாம் மிஸ் பண்ணிடாமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.